மாசத்துல 4 நாள் லீவ் எடுக்கலான்றது என்னை நெட்டியும் அடிச்சு வெளியேற்று தரத்தரன்னு வெளியேற்று விட்டுட்டு இதெல்லாம் நீ கேட்க யார போட அப்படின்னு சொல்லிட்டு விடுப்பு கேட்டதுக்காக அரசு பேருந்து நடத்துனர தோமுசா நிர்வாகிகள் சரமாரியா தாக்குனதா சொல்லப்படுது. படுகாயம் அடைந்தவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதோடு சமூக வலைதளங்களில் வெளியான வீடியோவால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. கடலூர் மாவட்டம் பன்ருட்டி பக்கத்துல இருக்கிற ஏரிபாளையம் கிராமத்தை சேர்ந்தவர் தான் கிருஷ்ணமூர்த்தி. இவர் கடந்த 15 ஆண்டுகளா அரசு போக்குவரத்து கழகத்துடைய உளுந்தூர்பேட்டை பணிமனையில நடத்துனரா வேலை பார்த்துட்டு இருக்கிறாரு. இந்த நிலையில மாலை பணி முடிஞ்சதுக்கு அப்புறமா போக்குவரத்து கழக பணிமனையில இருக்கிற கட்டுப்பாட்டாளர் அறைக்கு போய் தனக்கு 4 நாள் விடுப்பு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதை தொடர்ந்து மாசந்தோறும் சம்பளத்தோட கூடிய 4 நாட்கள் விடுப்பு அப்படின்றது போக்குவரத்து கழகத்துல வழக்கமான ஒண்ணு அப்படின்னு சொல்லப்படுது. அதனால தனக்கு விடுப்பு வேணும் அப்படின்னு சொல்லி அவர் கேட்டிருக்காரு. அப்போ அந்த இடத்துக்கு வந்த தோமுசா மண்டல துணை பொதுச் செயலாளர் நடத்துனர் ராதாகிருஷ்ணன், அதுக்கப்புறமா அவர் கூட வந்த தோமுசா நிர்வாகிகள் தொழிலாளி பற்றாக்குறை இருந்து வரதால யாருக்கும் விடுப்பு வழங்க முடியாது அப்படின்னு சொன்னதோட அவசியம் பணிக்கு வரணும், அப்படி பணிக்கு வர முடியாம இருந்து விடுப்பு எடுத்தீங்க அப்படின்னா சம்பளம் பிடிக்கப்படும் அப்படின்னு சொல்லி கண்டிப்பா சொல்லியிருக்காங்க. இதனால தொழிலாளர்களுக்கிடையே கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டதுன்னு சொல்லப்படுது. இதை தொடர்ந்து ஆத்திரமடைஞ்ச தோமுசா மண்டல துணை பொதுச் செயலாளர் ராதாகிருஷ்ணனும் அவர் கூட இருந்த தோமுசா நிர்வாகிகளான ஓட்டுநர்கள் சரவணன், ராமச்சந்திரன் இவங்க 3 பேரும் சேர்ந்துக்கிட்டு கிருஷ்ணமூர்த்திய கடுமையா தாக்குனதா சொல்லப்படுது. அங்க இருந்த சக தொழிலாளர்களுமே சமரசம் செய்ய முயற்சி பண்ணிருக்காங்க, ஆனது நடக்கல. இதை தொடர்ந்து தாக்குதலுக்குள்ளான அரசு போக்குவரத்து கழக நடத்துனர் கிருஷ்ணமூர்த்தி இப்போ உளுந்தூர்பேட்டை அரசு மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வராங்க அப்படின்னு கூறப்படுது. கிருஷ்ணமூர்த்தி அவர்களை தொழிற்சங்க உறுப்பினர்கள் போய் நேர்ல சந்திச்சுட்டு வரதாவும் சொல்லப்படுது. இதை தொடர்ந்து அரசு போக்குவரத்து கழக நடத்துனர் கிருஷ்ணமூர்த்திய அங்க இருந்த தோமுசா நிர்வாகிகள் சரமாரியா தாக்குன சம்பவம் தொடர்பான வீடியோ இப்போ சமூக வலைதளங்கள்ல வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்திக்கிட்டு வருது.